பாடத்திட்டம் அப்படின்றது என்னென்னவாக இருக்கும்? இப்போ என்னென்ன எவ்வளவு மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்படும்? முதல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிலிம்ஸ் பாத்துருவோம். ம். பிரிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேப்பர் கேட்பாங்க. 4 செஷன் கேட்பாங்க ஆக்சுவலா. 4 செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, 1 வந்து ரீசனிங். இன்னும் 2வது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். 3வது இங்கிலீஷ். 4வது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் அது போக ஜிஎஸ்ஸும் கேட்பாங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் அதுலயும் கேட்கப்படும். சோ முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீசனிங் வந்து எல்லாமே 25 கேள்விகள் தான் கேட்கப்படும். இந்த 25 கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க். அப்படி பாத்தீங்கன்னா 50 மார்க் 4 செஷன். அப்ப ஒரு செஷனுக்கு 50 மார்க்னா 4 செஷனுக்கு 4 இன்டூ 50 போட்டீங்கன்னா 200 மார்க் வந்துடும். 100 கொஸ்டின் தான் எழுத போறீங்க. ஏன்னா 25 கேள்வி தான் 4 செஷன்லயும் கேட்கறாங்க. 100 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நமக்கு டைம். 1 மணி நேரம் காம்போசிட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எதனாலும் செலக்ட் பண்ணலாம். ரீசனிங் எடுத்துக்கலாம் அல்லது மேக்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் ஜோனோ அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை முதல்ல எடுத்து நீங்க எழுத முடியும். அதனாலதான் அது பேர் காம்போசிட் டைம் 1 ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு எது ஈஸியா வருமோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட 100 கேள்விகள், அதாவது முதல் பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல 100 கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க் கொடுக்கப்படும். அந்த 200 மார்க்ல லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 160 பிளஸ் 158க்கு மேல எடுத்தவங்க எல்லாமே டயர் 2 வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஆயிட்டாங்க. சோ அப்போ 158 160 பிளஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம சேஃப் எல்லா எக்ஸாம்லயுமே. 2வது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டயர் 2 எக்ஸாமினேஷன். இந்த டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயர் 1ல பார்த்த மாதிரியே அதே மேக்ஸ், டயர் 1ல பார்த்த மாதிரியே ரீசனிங், டயர் 1ல பார்த்த மாதிரியே இங்கிலீஷ், அதே மாதிரி டயர் 1ல பார்த்த மாதிரியே ஜிஎஸ். ஆனா இங்க கேள்விகள் மாறும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்தவரை 30 கேள்விகள் கேட்கப்படும். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா டயர் 1ல 25 கேள்விகள் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் 30 கேள்விகள். அதே மாதிரி ரீசனிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டயர் 1ல 25 கேள்விகள். இங்க டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 30 கேள்விகள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ். ஜிஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கேட்பாங்க. டயர் 1லயும் 25 தான், டயர் 2லயும் 25 தான். அப்ப இங்கிலீஷ் அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டயர் 1ல 25 கேள்விகள், ஆனா டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா 45 கேள்விகள் கேட்கப்படும். இதுல என்ன ஒரு 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 பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். அப்ப கிட்டத்தட்ட மேக்ஸும் ரீசனிங்கும் 30 கேள்விகள், 60 கேள்விகள். 60 இன்டூ 3 மார்க்னு போட்டீங்கன்னா 180 மார்க். அதே மாதிரி நீங்க இங்கிலீஷும் 2வது செக்ஷன் எடுத்தீங்கன்னா இங்கிலீஷ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் இருக்கு. அப்ப இங்கிலீஷும் ஜிஎஸும் நீங்க எடுத்தீங்கன்னா 45 25 70 கேள்விகள். 70 இன்டூ 3 போட்டீங்கன்னா 210. சோ 180 பிளஸ் 210 மொத்தமா ஆட் பண்ணீங்க அப்படின்னா 390 மார்க் வந்துடும். இது மட்டுமே. இது போக கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஒரு கேள்வி இருக்கு. சோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். சோ 60 மார்க் வந்துடும். அப்ப 390ல இருந்து 60 மார்க் நீங்க